ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவரக்காய் தோரன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. ஸோ அடுத்து நம்ம அவரக்காய் சேர்த்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, அவரக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அவரக்காவை நம்ம அதில் சேர்த்துடலாம். ஸோ அவரக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சேர்த்துருக்கேன், ஜீரகம் சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், பூண்டு. ஸோ இதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்பெஷல் மசாலா தோரனுக்கு. இதுதான் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி லைட்டாக சுண்டுனுச்சு அப்படின்னா நம்மளோட அவரக்காய் தோரன் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேவ் பண்ணவும் மறக்காதீங்க. பாய். அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். பாய்.